ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வாழ்க்கையிலே முதல் முறையாக கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆன புதுசுலேயும் சரி, கல்யாணம் ஆகிட்டும் சரி, இந்த மாதிரி நாங்கள் வந்து லைஃப்பில் என்ஜாய் பண்ணலை. அதான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வீலரில் திருப்பூர் டு எங்கள் ஊர், எங்கள் நேட்டிவ்க்கு, எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு நம்ம சேனலில் 2 வீலர் விளாக் பார்க்க போகிறீங்க. ஏன் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து போகாமல் திருப்பூர்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஸோ அப்படியே போகிறோம். அது எல்லாமே நம்ம கவரேஜ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக வரும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஒரு 12-1 மணி போல் கிளம்பிடலாம், ஒரு 7-8 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்ததே மதியம் 12:30, 1 மணிக்கு தான் நாங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே போனோம். அது முடிச்சுட்டு அப்புறம் நிறையா மற்ற யூடியூபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட பார்த்து பேசிட்டு கடைசியாக ஃபைனலாக என்ன ஆச்சு, எங்கேயாவது டீ காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் முடிவாகி டீ காஃபி சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்புறதுக்கு எல்லாருமே காரில் வந்தாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு சைடு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக ஈவினிங் 5 மணிக்கு கிளம்புறோம். இப்போ எங்கள் ஊர் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் ட்ராவல். அது பைக்கில் நிற்காமல் போனால் 7 மணி நேரம் ட்ராவல். அப்போ 5 மணிக்கு எடுத்தோம் அப்படின்னா நாங்கள் எங்கள் ரோட்டில் வந்து பஸ்லேயும் போயிருக்கோம், கார்லேயும் போயிருக்கோம். முதல் முறையாக பைக்கில் போகிறோம். அதுவும் குழந்தைங்க இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம். சிங்கிளாக ஒரு லவ்வர்ஸாக போகிறோம். என்ன ஆமாம் வேண்டாம், வெறுப்பா இருக்கோ? இல்லை நான் வேணா பஸ்ஸில் போய்க்கிறவா? உட்காரு. இப்போ வந்து இந்த பேக்கில் வந்து என்ன ட்ரெஸ், எங்களுடைய ட்ரெஸ்ஸு நாங்கள் வியர் பண்ணிட்டு வந்தது, அப்புறம் ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸு எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை தலையில் போடுறாரு, இந்த பேக்கை முன்னாடி வச்சுக்காது. ஏன்னா பின்னாடி வச்சுட்டு பின்னாடி உட்கார முடியலை. அப்படியே ஏறி உட்காந்து போகலாம். எத்தனை மணி போகிறோம், இந்த பிளாக்ல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு த்ரில்லிங், ஒரு காமெடி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறோம். காட்டுக்குள்ளே நாங்கள் மட்டும் தான் போவோம்னு நினைக்கிறேன். நாய் விரட்டு தான், நரி விரட்டு தான் தெரியல. அதனால கண்டினியூவாக வீடியோ எடுக்கிறோமான்னு தெரியல. ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். கேமரா வந்து இப்போ ஃபோன் வந்து என் கையில் தான் வச்சுருப்பேன். அதனாடி தைரியமாக என்ன ஆனாலும் சரி அட் அ டைமில் வீடியோ எடுக்கிறேன். அட் அ டைம்னா என்னடி? அட் அ டைம்னா உடனுக்குடன் வீடியோ எடுக்கிறேன். காருக்கு மட்டும்தான் டோல் பிடிக்கிறாங்க. நான் கூட நினச்சேன் பைக்குக்குன்னா அமௌண்ட் பிடிப்பாங்கன்னு நினச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் பைக்கில் வந்து எந்த டோலுமே கிராஸ் பண்ணதில்லை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டோல் கிராஸ் பண்ணோம். ஆனால் எங்கள் பைக்குக்கு வந்து காசு பிடிக்கல. பைக்குக்கு வந்து தனி ரோடு. இந்த மாதிரி வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற முடியுது. என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரோட்டை ஃபாலோ பண்ணுவார். நான் ஒயிட் வருது பாருங்க, அந்த ஒயிட் இங்கிட்டு வந்து பைக்குக்கு என் வீட்டுக்காரர் இதை தான் ஃபாலோ பண்ணுவார். ஏன்னா காரு அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, லாரி ஏதாவது வரும் அப்படின்னு. ஆனால் எங்கள் நேரம் பார்த்துக்கிறங்க, ரோடே ஃப்ரீயாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை காணோம். ரோடு எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக தான் இருக்குது. ஒரு லவ்வர்ஸ் நம்ம 2 பேரும் பைக்கில் போகிறது. இதுவே நம்ம நைட் நேரம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறீங்களேன், இந்த ரோடு ரொம்ப ஜேன்னு அப்படியே ஒரே பஸ்ஸு காரு அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ தாராபுரம் வந்தாச்சு. தாராபுரத்தை தாண்டி நம்ம ஒட்டன்சத்திரம் போய்கிட்டு இருக்கோம். என்ன சைடு இது? லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா தாராபுரம் கரெக்டு தானேங்க? வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பாருங்க, இந்த சைடு போனால் தாராபுரம் வரும். நம்ம தாராபுரம் டவுனுக்குள்ளே போகலை, இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒட்டன்சத்திரம் போகிறோம். ஃபைனலாக நம்ம இப்போ ஒட்டன்சத்திரம் வந்தாச்சு. ஒட்டன்சத்திரம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா திண்டுக்கல். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு தான் போக போகிறோம். வண்டி எடுத்து ஷார்ப்பாக 1.5 மணி நேரம் ஆக போகுது. இன்ன வரைக்கும்
அவ்வளோதான் நான் இங்கே போய் நிப்பாட்டும். பின்னாடி உக்காந்துருந்த எனக்கே எப்படின்னா கையையும் கையை அங்க ஒர்க் ஆகணும், காலு கீழே ஒர்க் ஆகணும். எப்படி மண்டையெல்லாம் அரிக்குது ஹெல்மெட்டை போட்டு. வேற என்ன பண்றது, உங்க ஹேர் ஸ்டைலே போயிருச்சுங்க. ஆமாம். சரி சொல்லுங்க, இப்போ எங்கே வந்திருக்கோங்க? இந்த மாடு கடை. நான் என்ட்ரன்ஸ்ல போய் காட்டுறேன். சிம்பிளா இருங்க, ஒரே வார்த்தை எப்படி சொல்லிட்டீங்க? ஓகேவா? தலைவலியா? இது 2 தான் ஆர்டர் பண்ணேன். உள்ள மாதிரி பேக் வந்து சென்டர் வச்சு கீழே விழுந்துடாம பார்த்துட்டு வந்துடுறாரு. ஆமாம். எனக்கு வந்து டீ சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பானிபூரி வாங்குறாரு. இது 2 பில்லு பார்த்தீங்கன்னா 75. 1.5 மணி நேரம் ட்ராவல், அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே இறங்கி அப்படி நடக்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. கரெக்டு தானேங்க? இதில் ஒரு பைக் சீட்டு அப்படிங்கிறது ஒரு 1/2 hour ஓகே ஜாலியாக இருக்கும். ஒரு 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 ஜாலியாக இருக்கும் பைக்கில் போகிறது. இதே 1 hour நிப்பாட்டாமல் போகையில் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன ஓப்பனாக சொல்ல முடியல. எனக்கு தான் தூக்கம் வந்துச்சு. நான் ஒரு பின்னாடி தூங்கிட்டேன். கையில் வேற மொபைல் கொடுத்து வச்சிருந்தாரு. நேற்று பகல் ஃபுல்லாக தூங்கலை, நைட்டு ஃபுல்லாக பஸ்லையும் தூங்கலை, காலையிலையும் தூங்கலை. அப்போ 8 மணிக்கு எந்திரிச்சது யாருப்பா? எத்தனை மணி நேரம் தூங்குனீங்க? காலைல 5 மணிக்கு தாண்டி தூங்கினேன். அதுக்கு கூட தூக்கமே ஆல்ரெடி. அது வேறையா? சரி அப்படியே தூங்காமல் நான் வந்து 1 மணி நேரம் நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். இவர் தான் ஒட்டஞ்சத்திரத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணிடுவோம், ரீச் பண்ணிடுவோம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து அடுத்து அங்கிட்டு திண்டுக்கல் போவோம். திண்டுக்கல் தாண்டி நம்ம அழகா இருக்கு பாருங்களேன் அந்த செவ்வானம். சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்கு, அழகா தெரியுது வியூ. ஏதோ பின்னாடி ஸ்க்ரீன் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. நடுவில் மாடு நிற்குது, காளை மாடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. உள்ள ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்த விட அப்படியே போக வேண்டியதான். நேரம் எங்கே? அடுத்த ஸ்டாப்பு திண்டுக்கல். அப்படியே கால் போன போக்கில் போக வேண்டியதான். ஒரு வழி பாதை தான். அதான் திண்டுக்கல். திண்டுக்கல் பிரிட்ஜ்னா ரெடி ஆயிடுச்சா? அதுதான். அதெல்லாம் நமக்கு தேவையா? இல்லை, முன்னாடி ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அது எப்படியா இருந்தாலும் சரி, பைக்கு தானே, உள்ளே பூந்து போயிடுவோம். திண்டுக்கல் போகிறோம். எனக்கு நத்தம் நத்தத்தை போய் சாப்பிட்ருவோம். எங்கே போய் சாப்பிடலாம் தெரியல, போகிற வழியில் பார்ப்போமா, செஞ்சு வாமா போவோம். ஒரு நம்மள ஒரு பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ண இந்த டைம்ல மைத்த புடுங்கிய பஞ்சுவாலிட்டி மைத்த புடுங்கி வாடி எந்திரிச்சு. இது என்ன பாலம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வர பாலம். திண்டுக்கல் பாலம் இல்லை, திண்டுக்கலுக்கு வர வழியில் இருக்கிற பாலம். இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜேஜேன்னு ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னடா இது சண்டையா இல்லை மீட்டிங் நடக்கிறன்னு பார்த்தா நீ கட்சி மீட்டிங் நினைச்சியா? அப்படிதான் நினைச்சேன். ஜேஜே நிற்க என்னடா சமையல் பார்த்தா சத்தம் போட்டுருக்காங்க. ஆமா, அந்த பிரிட்ஜோட அந்த ஏத்தம் அந்த ஏத்தம் வரைக்கும் இருக்கு. சூப்பர்ல, சூப்பரா. ஆமா, நீ சந்தை போட இடம் இல்லாம பாலத்துக்கு கீழே மக்கள் சந்தை போட்டுட்டு இருக்காங்க. சூப்பருங்கிற விவசாயம் வந்து இங்க அதிகமா இருப்பாங்க விவசாயி. அதுக்காக தான் இந்த பிளான் நல்லா தான் இருக்கு. ஆளுக்கு ஒரு அந்த சின்ன ஒரு சார்ஜ் லைட் வச்சுக்கிட்டு சூப்பரா சந்தை ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அதை நாங்க பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். போலாமா? ஓகே. ஏய் என்னடி பார்த்துட்டு ஏறி எங்க வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுவா. செருப்பு காலில் வார்ச்சல் போட்டுருக்கீங்க, கலட்ட முடியாதுன்னு பார்க்குறேன். கலட்டுன்னு வச்சுக்க. வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டீங்க. எத்தனை கிலோ? 200 கிலோமீட்டர் காய்கறி வாங்கிட்டு போறியோ? சந்தையில் விலை கம்மியாக இருக்குங்க. சரியான அரைவழி மெண்டலாக இருப்போம். ஏறி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோயம்புத்தூர் ஆப்பிள் தக்காளி சீப்பாக கிடைக்குது. நம்ம ஊரில் ஆப்பிள் தக்காளியே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த பேக் இருக்குல்ல, இந்த பேக்கு இதை ஏன் என்கிட்ட கொடுத்துருக்க? வச்சுக்கிட்டு இருக்க முடியல. வச்சுக்கிட்டு இருக்க வலிக்குதுல, அப்புறம் அதை எப்படி காய்கறி வாங்கி எப்படி தூக்கிட்டு வருவ? என் தோல்ல தொங்க விடுவியா? வித்தியாசமா சில பல காய்கறி இருக்கும்ல. ஒரு ஒரு எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் தாண்டி பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமான காய்கறி தான் வாங்கிட்டு போகலாமே. இதுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் தாண்டி கோயம்புத்தூர். எவ்வளவோ டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஆண்டடி ஏறி நல்லா இருப்ப. போட்டு வதைக்காம ஊரு போய் சரண வாரியா இல்லை எங்கே போய் காய்கறி விற்கிறியா? ஏறு.
இப்போ ஃபைனலாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நத்தம் வரப்போகுது. நத்தத்துக்கு கொஞ்சம் 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் நிற்கிறோம். நாங்கள் எப்போவுமே காரில் வரையில சரி, நாங்கள் எப்போவுமே ட்ராவல் பண்ணல இந்த கடையில் தான் வந்து டீ ஏதாவது சாப்பிட்டு போவோம். இப்போ வந்து மணி 10 கை வலிக்குது, ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. சரி ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இது லாஸ்ட்டாக சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, இந்த ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. ரெட் வெல்வெட்டு. இது என்ன பேருங்க? கேமரி. இவர் எப்பவும் டீ குடிப்பாரு, நான் மட்டும் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். இப்போ இன்னைக்கு இவரே ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். ரொம்ப ஹாட்டாக இருக்கு. கண்ணெல்லாம் அப்படியே காந்துது. 6:45 இருக்கும். 6:45 எடுத்தோம். 8:45 நான் 8 மணிக்கு நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். கரெக்டாக 8:30 நிப்பாட்டுறாரு. முடியல. சரி அப்போ சாப்பிடுவோம். கஷ்டங்க. மெல்ட் ஆகிட போகுது. உட்காந்துருக்கு எனக்கே இப்படி இருக்குன்னா ஓடுற உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ணுறது, போய் சேரணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10 மணி ஆச்சு. நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஏஆர்சி ரிலாக்ஸ் பாயிண்ட் இங்கே தான் இருக்கிறோம். இங்கே ஓகே ஏஆர்சி ரிலாக்ஸ் பாயிண்டா இல்லை நீ ஆச்சு? அது எழுதிருக்கு போர்டில். ஏஆர்சின்னு தான் சொல்லுவோம், ரிலாக்ஸ் பாயிண்ட் இருந்துச்சு. அது போக இந்த இடத்த விட்டோம்னா வச்சுக்கிறீங்களேன், வேறு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் 10 மணி பார்த்துக்கிறேங்க, ஒரே காடு. போனால் தான் உண்டு. அப்புறம் எங்கள் ஊருக்கு போனோம்னா இங்கே கடை இருக்காது, ஒன்றும் இருக்காது. நாங்கள் போட்டேன் பட்னியாக தான் இருக்கணும். இது இருக்குது எங்கள் ஊரில் வந்து ஈசிஆரில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 அந்த டீ காஃபி பேக்கரி இருக்கும். கரெக்டு தானே? அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வர வழியில் வீடியோஸ் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் என்ன சொல்கிறது, இருட்டு வெளிச்சம் எங்கள் பைக்கில் வந்து வெளிச்சம் அந்தளவுக்கு இல்லை. காரில் எடுத்தால் கூட அந்த வர ஒரே காடாக இருக்குது, அல்லு விடுதா. ஆமாம். சரி ஓகே, என்ன ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வைங்க. ஒரு வந்து வெஜ் ரைஸு 3 இட்லி. இப்போ இவ்வளவு வெஜ் ரைஸையும் சாப்பிடணும்? ஐயோ முடியவே முடியாது, எனக்கு தெரியாது. நான் வந்து ஆர்டர் பண்ண எவ்வளோ வருதுன்னு தெரியாது. நிறையா இருக்கு. சரி மிச்சம் இருந்துச்சுன்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் வேறு 3 இட்லி வாங்கினேன். இல்லை மிச்சம் இருந்துச்சுன்னா பேக் பண்ணி தருவாங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். பேக் பண்ணி பிஸா சொல்லுண்டி. அது வெஜ்ஜு தானே, இது வந்து ஃபுல் வெஜிடேரியன் ஹோட்டல். துறை வந்து கேட்டாரு ஒரு ஆம்லேட் தரீங்களா? இது வந்து ஆம்லேட்னா போட முடியாது, இங்க வந்து ஒன்லி வெஜிடேரியன். அங்கே முன்னாடியே எழுதியிருக்கு வெஜ் ஹோட்டல். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் அவுட்டரில் வந்து சாப்பிட்டுட்டு திருப்பத்தூர் தாண்டி இது என்ன ஊருங்க? மாநகரியா? சவுண்டா சொல்லுங்க. மாநகரி தான். மாநகரி ரோட்ல போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்ல என்ன த்ரில்லிங்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோட்ல வந்து தெருலைட் வந்து ரேரு. அதே மாதிரி இது வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதி மாதிரி இருக்கும். 2 பக்கத்தும் புளிய மரங்கள் சூழ்ந்த ஒரு பாறைக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து மோஸ்ட்லி நம்ம கார்ல போகையிலே ரொம்ப பயமா இருக்கும் இந்த ஏரியா. இப்போ வந்து பைக்ல போறோம். இப்போ ஒரு சிங்கம், சிறுத்தை, புலினா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சிங்கம், சிறுத்தை, புலிலாம் இங்க இருக்காது, திருட்டு பேர்ல தான் இருப்பாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த சைடுல வந்து தெரியுறது வந்து லைட் கிடையாது, இது வந்து அந்த டிராவலுக்கு வைக்கிற அந்த ரிஃப்ளெக்டட். கரெக்ட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா காடா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, 2 பக்கம் வீடு இருந்தா கூட ஓகே தான். ஆனா வீடே இருக்காது, இந்த பக்கமும் வீடு இல்லை, எங்களுக்கு கருங்கு மூணு தான் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் கருங்கு மூணு. வீடு ஸ்லோவா போங்க, ஸ்லோவா போங்க. ஸ்லோவா போனா யாராவது வந்துடும். ஐடி பரவாயில்ல போங்க. சரிங்க, எதையும் தாங்கும் இதயமா இருக்கணும், அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படிதான் சொல்லுவேன். ஆளு யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான். இந்த இடம் என்ன இடம் பாத்தீங்கன்னா, இந்த போர்டு இருக்கு பாருங்களேன், இது வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும்ல, சிராவயல் ஜல்லிக்கட்டு. இந்த சைடு தான் ஜல்லிக்கட்டு. தெரியாது வீடியோல தெரியாது. இப்போ எங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 வீலர் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, அடிச்சு தூக்கி இந்த போன் வந்து மேல போறது. ஏன் நடக்காததெல்லாம் சொல்றீங்க? நானே ஒத்த கையில சப்போர்ட் இல்லாம பிடிச்சிக்கிட்டு வரேன். கருங்கும்னா இருக்கும். ஏதாவது நம்ம கூட ஒரு வெஹிக்கிளோ இல்ல ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கிளோ வரலைன்னா அப்படின்னா கருங்கும்னு தான் இருக்கும். எப்படி இருக்கு பாத்தியா? ஆமா, எங்களோட வண்டியோட வெளிச்சம் தான் இந்த அளவுக்கு தெரிகிறது. இது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அந்த மாநகிரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் வர அப்படிதான் இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப இதுக்கு வந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா நிறைய ஆர்சி
ஆர்சி பில்டிங்கா இல்லைங்க, ஒரு ஆரஸ்வதி தைலம் இருக்கு பாருங்க, அந்த அந்த மரம் இருக்கும். அது இங்க இல்ல, அது மாநகரி தாண்டி தான் இருக்கும். மாநகரி தாண்டியா? அப்ப இது வந்து புளிய மர காடு. பண்ணி கத்துது, காட்டு பண்ணி. தவக்கலை கத்துது. இந்த ரோட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, எங்க நிலைமைய பாருங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர என்ன நிலைமை? அது வரையில ஒரு கூட்டுக்குள்ள இருந்து ஒரு வர மாதிரி ஃபீல் ஆகுதுங்க வீடியோல. என்ன சொல்ற? நீங்க வண்டியை பார்க்காதீங்க, கேமரா பார்த்து ஓட்டுங்க. ஆமாப்பா, கேமரா பார்த்து ஓட்டுங்க. கேமரா பார்த்து ஓட்டுவா? இதை பார்த்து ஓட்டுங்க. கேமரா பார்த்து ஓட்டுனா இது தெரிஞ்சு விழுந்துருவான்பா. இல்லைங்க, அந்த போன்ல வீடியோ தெரியுதுல, அதை பார்த்து ஓட்டுங்க. அழகா இருக்கு, ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப நான் பின்னாடி கேமரால காட்டுறேன் பாருங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வரல. அதுக்கு முன்னாடியாவது 2-3 வண்டி வந்துட்டு இருக்கு. லெஃப்ட் போனா தேவகோட்டை, நம்ம ஸ்ட்ரைட்டா ராமநாதபுரம் ரோட்ல ஸ்ட்ரைட்டா போகிறோம். இதே இந்த மாதிரி பைக்கு கார் வந்தா நம்ம ஹைவேல போயிடலாம். இப்ப நம்ம பஸ்ல வந்தோம் அப்படின்னா தேவகோட்டை போய் தான் அடுத்து நம்ம ஊருக்கு போகும். வெரி குட், வெரி குட். இண்டிகேட்டர் போடுங்க, முன்னாடி போறவர் எப்படி இண்டிகேட்டர் போட்டு போறாரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆச்சு. 12 மணிக்கு நாங்கள் 12 மணிக்கு முன்னாடியே, இன்னும் 12 மணி ஆக 10 மினிட்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஓகே, போன இடம் வேலை முடிஞ்சிச்சு, சிறப்பாக வந்தாச்சு. எனக்கு வந்து இந்த பைக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே போர் தான். சும்மா ஒரு ஜாலி பைக் ரைடு போகலாம், ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் முடியலை, ஏன்னா இவ்வளோ எத்தனை மணி நேரம், 5 மணிக்கு பைக் எடுத்தோம், வீட்டுக்கு வரதுக்கு 12 மணி ஆச்சு. அப்போ ட்ராவல் டைமை யோசிச்சு பாருங்க, சரியான. ஆமாம், ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்ன நைட்டு வந்தனாடி ஈவினிங்னாலே எங்களுக்கு வெயில் இல்லை. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் திருப்பூர் போனது நல்ல ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் இருக்கும்ல, அது வந்து சரியான வெயில். 12:30க்கு தான் அவங்க வீட்டு அங்கே ஃபங்க்ஷனுக்கே போனோம். அது வந்து சரியான வெயில். அதில் போயிட்டு எனக்கு தலைவலி, ரொம்ப வெயில். ஆனால் ஈவினிங் வரையில் வெயில் மட்டும் இல்லை, மற்றபடி வேதனை எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து இந்த வீடியோலையும் நான் வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்போம். இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து போகணும். ஸோ 2 பேர் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக வேணாம், நாங்கள் 2 பேரும் போகலான்னு பிளான் பண்ணோம். 2 பேருக்காக கார் வேணாம், காரு 5000 பெட்ரோல் போட்டு போகணும் அப்படிங்கிற ரீசனுக்காக காரை விட்டுட்டு போகையில் நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டு கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நம்மளுடைய பைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் வீட்டில் வந்து நின்றுச்சு. இந்த பைக் எடுத்துகிட்டு திருப்பூர் போயிட்டு இந்த பைக்கை வந்து இங்கே கொண்டு வரணுங்கிறதுக்காக திருப்பூரில் இருந்து நம்ம நேட்டிவ்க்கு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுதான் ரீசன். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஒரு லவ்வர்ஸாக போகலாம், ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு ட்ரை பண்ணோம். ஆனால் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, எந்த அளவுக்கு வீடியோ வந்திருக்குன்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.